இன்றைக்கி டுடேஸ் மெனு பார்க்கலாம் பாருங்கள். டிஃபன் லஞ்ச் ரெண்டுக்குமே 2 சுரக்காய் வாங்கியிருந்தேன் பாருங்கள். இது வந்து நாட்டு சுரக்கான்னு சொன்னாங்க, அதனால் 2 சுரக்காய் வாங்கினேன். ஒரு சுரக்காய் வந்து லஞ்சுக்கும், ஒரு சுரக்காய் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும். அதுக்கு வந்து குருமா பண்ணேன். சுரக்காயில் குருமாவான்னு பார்க்காதீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நைட்டே டபுள் பீன்ஸ் ஊற வச்சுருந்தேன். அது வேக வச்சு பாதி வந்து எடுத்து சாப்பிட்டாங்க. உப்பு போட்டு வேக வச்சுருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்லாம். கொஞ்சம் வந்து பாதி வந்து இந்த குருமாவில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து டபுள் பீன்ஸ் குருமான்னு சொல்லலாம், இதில் சுரக்காய் குருமான்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் வைக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று கூட போட்டு வைக்கலாம். நான் ரெண்டுமே கலந்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம், பட்டை, கிராம்பெல்லாம் தாளித்து விட்டுட்டு இஞ்சி, பூண்டு, தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, அவ்வளோதாங்க போட்டு நான் வந்து சுரக்காயை வந்து இப்படி நீல வாக்கில் அரிஞ்சிக்குவேன். இது சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக இது பிஞ்சு சுரக்காய் சீக்கிரமாக வெந்துடும். அந்த பீன்ஸ் வேக வச்ச தண்ணியே போட்டுட்டேன். அந்த டபுள் பீன்ஸ் வேக வச்ச தண்ணியே போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பீன்ஸையும் போட்டுட்டு தேங்காய் கொஞ்சோண்டு அரைச்சி அதையும் ஊற்றிட்டேன். அந்த மிக்ஸி கருளுன தனியாக போட்டு வேக வச்சுட்டேன். கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி பண்ணணும். ஏன்னா இது வந்து சுரக்காய் இருக்கிறதுனால தண்ணி விடும். போட்டு கடைசியில் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிரேவி கொஞ்சம் கெட்டியாகிடும். ஏன்னா தேங்காய் போடுறதுனால. தேங்காய் போட்டால் தான் டேஸ்ட்டு. தேங்காய் வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் தேங்காய் போட்டால் தான் அந்த குருமா டேஸ்ட்டு வரும். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சுரக்காயில் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி குருமா வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது. நான் ஆக்சுவலாக டபுள் பீன்ஸ் குருமா தான் பண்ணலான்ட்டு இருந்தேன். சரி 2 சுரக்காய் இருக்குது, ஒரு சுரக்காய் வந்து மத்தியானம் கூட்டுக்கும் இப்போ வந்து காலையில் இதுக்கும் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் பண்ணேன். ஆனால் உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கு. சாப்பாட்டுக்கு வந்து நான் கூட்டு பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் பாருங்கள், காலையிலேயே ஒரு சின்ன குக்கரில் தான் நான் பண்ணேன். அதிலே பாருங்கள் மீதி எவ்வளோ இருக்குது. எல்லாம் சாப்பிட்டது போக ஒரு கிண்ணம் இருக்கும், அவ்வளோதான். இவ்வளோதான் மீதி இருந்தது. மத்தியானம் வந்து நான் சுரக்காய் கூட்டு பண்ணேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு 2 விதமான பருப்பு போட்டு செஞ்சேன். இந்த சுரக்காய் குருமாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ தான் என் வீட்டில் மீதி இருந்தது காலையில் டிஃபனுக்கு போக. ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வடசட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், மெயினாக பெருங்காயம், 4 வரமிளகா, அவ்வளோதாங்க. நல்லா தாளிச்சுட்டு சின்ன வெங்காயமும் பூண்டு நான் பருப்பில் வேக வைக்கல, இதிலே போட்டு தாளிச்சிட்டேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் தான் மெயினாக இந்த கூட்டுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் அதில் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்புறம் சுரக்காய் கட் பண்ணதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டு அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியும் அந்த பருப்பையும் போட்டு நல்லா வேக வச்சு மூடி வச்சுட்டேன்னா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததுனாலே பருப்பு சூப்பரான இதுதான் சுரக்காய். அதனால பருப்பும் வெந்திருக்கா, அதனால் ஈஸியாக வெந்துருச்சு. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு இறக்குறது தாங்க. சூப்பரான பருப்பு கூட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் நான் செஞ்சேன். ஏன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிணைஞ்சு சாப்பிட்ணும். கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் பருப்பு கம்மியாக தான் போட்டேன். அதே மாதிரி இதில் தேங்காய் போடலாம். நான் காலையிலே தேங்காய் குருமா போட்டதுனால இது வந்து தேங்காய் போடல நான்.